வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி மாநில செய்திகள் வாசிப்பவர் நாராயணசாமி. தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். UPI சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இனி விரிவான செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். புதுடில்லி இந்திய தொழில்நுட்பக் கழகத்தின் 57வது பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அவர் பல்வேறு துறைகளில் இளைஞர்களுக்கு புதிய வாய்ப்புகளை வழங்க அரசு உறுதி பூண்டுள்ளதாக கூறினார். செமிகண்டக்டர், விண்வெளி, ட்ரோன் தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகளில் நாடு சுயசார்பு அடைந்து வருவதை சுட்டிக்காட்டிய பிரதமர், வளர்ச்சியடைந்த பாரதத்திற்கு சுயசார்பு சிறந்த அடித்தளமாக திகழ்கிறது என்றார். இளம் வயதில் சமூக ஊடகங்களால் ஏற்படும் தாக்கங்களிலிருந்து இளைஞர்கள் விலகி இருப்பதன் அவசியத்தை வலியுறுத்திய பிரதமர், ஒவ்வொரு நாளும் சுய முன்னேற்றத்தை உறுதி செய்யுமாறு கேட்டுக் கொண்டார். மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி உள்ளிட்டோர் இந்நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். நிகழ்ச்சியில் தொடர்ந்து பேசிய மத்திய கல்வி அமைச்சர், திரு மோடியின் தொலைநோக்கு பார்வை இந்தியாவின் கல்வி சூழலை கற்போரை மையமாக கொண்டதாகவும் ஆராய்ச்சி சார்ந்ததாகவும் எதிர்காலத்திற்கு தயாராகவும் மாற்றி உள்ளது என்றார். டெல்லி IIT வளாகத்தில் செயற்கை நுண்ணறிவு அதிதிறன் கணினி கட்டமைப்பு செயல்பாட்டையும் பிரதமர் இந்நிகழ்ச்சியில் தொடக்கி வைத்தார். உலகம் விரைவாக மாறுதல்களை கண்டு வரும் இந்த சூழலில் தொழில்நுட்பத்தை கற்றுக்கொள்பவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர் தெரிவித்தார். எந்த ஒரு சவாலையும் வாய்ப்பாக மாற்றிக்கொள்ளும் திறனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றும் பிரதமர் வலியுறுத்தினார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் புதுச்சேரி வருகையை முன்னிட்டு பிஜேபி மாநில அலுவலகத்தில் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் மாநில உள்துறை அமைச்சர் திரு நமச்சிவாயம், பிஜேபி மாநில தலைவர் திரு VP ராமலிங்கம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் திரு ஏம்பலம் ஆர் செல்வம் மற்றும் பிஜேபி நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டு மத்திய உள்துறை அமைச்சரின் வருகை தொடர்பான ஏற்பாடுகள் குறித்து ஆலோசனை மேற்கொண்டனர். புதுச்சேரியில் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாவின் வருகையை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் மதுபான கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை இன்று மாலை மற்றும் நாளை மூட வேண்டும் என கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் தகவல்கள். மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தர உள்ளதை முன்னிட்டு சட்டம் ஒழுங்கை பாதுகாக்கும் வகையில் குறிப்பிட்ட வழித்தடங்களில் உள்ள மதுபான கடைகள், சாராய கடைகள் மற்றும் மதுபானம் வழங்கும் ஹோட்டல்கள், உணவகங்களை தற்காலிகமாக மூட கலால்துறை உத்தரவிட்டுள்ளது. அதன்படி இன்று மாலை 6 மணி முதல் கோரிமேடு எல்லை, ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ECR சாலை, சிவாஜி சதுக்கம், ஏழை மாரியம்மன் கோவில் சந்திப்பு, ஹோட்டல் அதித்தி சந்திப்பு மற்றும் லோக்நிவாஸ் வரையிலான வழித்தடங்களில் உள்ள மதுபான விற்பனை நிலையங்கள் மற்றும் மதுபானம் வழங்கும் நிறுவனங்கள் மூடப்பட வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. நாளை காலை 8 மணி முதல் பிற்பகல் 3 மணி வரை நியூ லோக்நிவாஸ் முதல் ஹோட்டல் அதித்தி சந்திப்பு, ECR சாலை, சிவாஜி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ராஜீவ்காந்தி சதுக்கம் மற்றும் கோரிமேட் PAP மைதானம் வரையிலான பகுதிகளில் உள்ள மதுபான கடைகள் மூடப்பட வேண்டும் என உத்தரவிடப்பட்டுள்ளது. கோரிமேடு PAP மைதானம் முதல் ராஜீவ்காந்தி சதுக்கம், லதா ஸ்டீல் ஹவுஸ், ஏர்போர்ட் சாலை, லாஸ்பேட்டை NCC அலுவலகம் மற்றும் லாஸ்பேட்டை விமான நிலையம் வரையிலான வழித்தடத்திலும் மதுபான விற்பனை நிலையங்கள் மூடப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உத்தரவை மீறும் மதுபான கடை உரிமையாளர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என புதுச்சேரி கலால்துறை துணை ஆணையர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். நாட்டின் கல்வித்துறை கட்டமைப்பை வலுப்படுத்தும் திறமையான நடவடிக்கைகளை உரிய காலத்தில் மேற்கொள்ள அரசு உறுதி பூண்டுள்ளதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு பிரல்ஹாத் ஜோஷி தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளின் கல்வி அமைச்சர்கள் மாநாட்டில் பங்கேற்றது குறித்து சமூக வலைதளத்தில் அமைச்சர் வெளியிட்டுள்ள செய்தியில், ஒருங்கிணைந்த வருங்காலத்திற்கு ஏற்ற உலகளாவிய திறன்களுடன் கூடிய கல்வியை வழங்கும் அரசின் செயல் திட்டங்கள் குறித்து இதில் எடுத்துரைக்கப்பட்டதாக கூறினார். பிரிக்ஸ் நாடுகளின் கலாச்சார அமைச்சர்களின் பணிக்குழு கூட்டம் மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் இன்று நடைபெறுகிறது. இதன் ஒரு பகுதியாக சாஞ்சி ஸ்தூபி, இக்பால் மைதான் உள்ளிட்ட கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த இடங்களை பார்வையிட்டவர்கள் பிரிக்ஸ் நாடுகளுக்கு இடையேயான மக்கள் தொடர்பு மற்றும் தார்மீக பிணைப்புகளை இது மேலும் வலுப்படுத்துவதாக கூறினர்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்திகள். ஆகாஷ்வாணி செய்திகளை நேயர்கள் உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது புதுச்சேரி மண்டல செய்திப் பிரிவின் சமூக ஊடகங்களான @airnews_புதுவை என்ற எக்ஸ் பக்கத்தையும், ஆல் இண்டியா ரேடியோ நியூஸ் புதுச்சேரி என்ற பேஸ்புக் பக்கத்தையும், @RNU புதுச்சேரி என்ற யூடியூப் சேனலையும் அணுகலாம். செய்திகள் தொடர்கின்றன. UPI சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. இது குறித்து பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா வெளியிட்டுள்ள அறிக்கையில், ஒவ்வொரு இந்தியரும் எந்த ஒரு பரிவர்த்தனை கட்டணமும் இல்லாமல் உடனடி டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை தொடர்ந்து செய்யலாம் என்றும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பண பரிவர்த்தனைகளை ஏற்றுக்கொள்வதற்கு சிறு வணிகர்களுக்கு கட்டணம் வசூலிக்கப்படாது என்றும் அது குறிப்பிட்டது. வங்கிகள், ஃபின்டெக் நிறுவனங்கள், NPCI மற்றும் ரிசர்வ் வங்கி ஆகியவை UPI-யின் நம்பகத்தன்மையை பராமரிக்க தொழில்நுட்பம், சைபர் பாதுகாப்பு, மோசடி தடுப்பு மற்றும் கண்டுபிடிப்பு ஆகியவற்றில் முதலீடு செய்து வருகின்றன என்று BCI மேலும் கூறியுள்ளது. இது குறித்து மேலும் சில தகவல்கள். UPI ஒரு முக்கியமான தேசிய டிஜிட்டல் உள்கட்டமைப்பாக மாறியுள்ளது. இது பல குடிமக்களால் தினமும் பயன்படுத்தப்படுகிறது. பரிவர்த்தனை அளவுகள் தொடர்ந்து வளர்ந்து வருவதால் UPI வரவிருக்கும் ஆண்டுகளில் நுகர்வோருக்கும் வணிகர்களுக்கும் நம்பகத்தன்மையுடன் சேவை செய்வதை உறுதி செய்ய பாதுகாப்பு, கண்டுபிடிப்பு, மோசடி தடுப்பு மற்றும் உள்கட்டமைப்பு ஆகியவற்றில் நிலையான முதலீடு அவசியம் என்று BCI குறிப்பிட்டுள்ளது. வெளிநாட்டு நன்கொடை சட்ட திருத்த மசோதா தொடர்பாக அமெரிக்க நாடாளுமன்ற உறுப்பினர் தெரிவித்துள்ள கருத்துக்களை நிராகரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. புதுடில்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் திரு ரந்தீர் ஜெய்ஸ்வால், சட்ட மசோதாக்களை கொண்டு வருவது உள்நாட்டு விவகாரம் என்று தெளிவுபடுத்தினார். இதில் தலையிடுவதற்கோ கருத்து தெரிவிப்பதற்கோ யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்தார். பாகிஸ்தான், துருக்கி, சவுதி அரேபியா இடையே மேற்கொள்ளப்பட்டுள்ள பாதுகாப்பு ஒப்பந்தத்தை இந்தியா உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் அவர் கூறினார். குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். திரு ராதாகிருஷ்ணன் இன்று மாலை தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையை பார்வையிட்டு தியாகிகள் தூணில் மலரஞ்சலி செலுத்தி சுதந்திர ஜோதியில் மரியாதை செலுத்துகிறார். மேலும் அவர் வீர சவார்கரின் சிறை அறை மற்றும் வரலாற்று சிறப்புமிக்க செல்லுலார் சிறைச்சாலையின் மத்திய கோபுரம், பணிமனை, தூக்குமேடை, அருங்காட்சியகம், கண்காட்சி கூடம் உள்ளிட்ட பிற முக்கிய பகுதிகளையும் பார்வையிடுகிறார். தேசிய நினைவு செல்லுலார் சிறைச்சாலையில் நடைபெறும் ஒலி மற்றும் ஒளி நிகழ்ச்சியை காண்பதற்கு முன்பு குடியரசு துணைத் தலைவர் பார்வையாளர் பதிவேட்டில் தனது பெயரை பதிவு செய்கிறார். நாளை அவர் ஹர்கர் திரங்கா பிரச்சாரத்தில் பங்கேற்று ஸ்ரீ விஜயபுரத்தில் உள்ள கொடிமுனையில் தேசிய கொடியை ஏற்றுகிறார். வட கடலோர தமிழக பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல சுழற்சி நிலவுவதால் இன்று முதல் வரும் 14ஆம் தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் மிதமான மழையும், வட தமிழகத்தின் சில இடங்களிலும், புதுச்சேரி மற்றும் காரைக்கால் ஆகிய பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஜம்மு காஷ்மீரில் ஜம்மு ஸ்ரீநகர் தேசிய நெடுஞ்சாலையில் பல இடங்களில் நிலவும் மோசமான வானிலை மற்றும் சாலை நிலைமைகளை கருத்தில் கொண்டு ஜம்மு காஷ்மீரில் இருந்து பால்டால் நோக்கிய அமர்நாத் யாத்திரை இன்று நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் பால்டாலில் இருந்து புனித குகை ஆலயத்தை நோக்கி யாத்திரை வழக்கம் போல் தொடர்கிறது. புனித குகையில் காலை முதல் சுமார் 2500 யாத்ரீகர்கள் தரிசனம் செய்துள்ளனர். ஏற்கனவே தரிசனம் செய்த யாத்ரீகர்கள் பால்டாவை விட்டு வெளியேறி ஜம்முவை நோக்கி செல்ல அனுமதிக்கப்பட்டனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இளையோர்கள் தேச நலன் சார்ந்த விஷயங்களில் தங்களை இணைத்துக் கொள்வதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்றும் நாளையும் புதுச்சேரிக்கு வருகை தருகிறார். UPI சேவை தொடர்ந்து நுகர்வோருக்கு இலவசமாக இருக்கும் என்று பேமெண்ட்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அறிவித்துள்ளது. குடியரசு துணைத் தலைவர் திரு CP ராதாகிருஷ்ணன் அந்தமான் மற்றும் நிக்கோபார் தீவுகளுக்கு 2 நாள் பயணமாக இன்று ஸ்ரீ விஜயபுரம் வந்தடைந்தார். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.